ஒரு விவேகமான மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு விவேகமான மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்க்கை. நூலாசிரியரும் கவிஞருமான ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் இவ்வாறு எழுதியுள்ளார்: எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவர் ஒருவராலும் தன் சுமையை இரவு வரை சுமக்க முடியும். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எவர் ஒருவராலும் ஒரு நாளைக்குத்தான் தன் வேலையை செய்ய முடியும். மாலை சூரியன் மறையும் வரை எவர் ஒருவராலும் இனிமையாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் தூய்மையாகவும் வாழ முடியும். இதுதான் வாழ்வின் உண்மையான பொருள். இன்றைய தினத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடிந்த ஒருவன் மட்டுமே மகிழ்ச்சியான மனிதர். அப்படிப்பட்ட ஒருவனால் மட்டுமே இவ்வாறு கூற முடியும்: நாளைய தினமே உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய்து கொள், ஏனெனில் நான் இன்றைய தினத்தை வாழ்ந்து விட்டேன். அதாவது ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை தான். வேட்டையாடு விளையாடு படம் நினைக்கிறேன், கமல் சார் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு சீன், அதாவது ஜோதிகா மேம் கமல் சார் பேசுவாரு. அப்போ ஏதோ பிரச்சனை, அப்போ சொல்லுவாரு, சரி எல்லாமே காலைல சரியாயிரும், நான் டெய்லி அப்படிதான் நினைச்சிட்டு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இது சினிமா செலிபிரிட்டிஸ். அது மாதிரி நம்ம செல்வராகவன் சார் ஏதோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சம்திங் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புதிய நாள் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். பட் நமக்கு தூங்கி எழும்பிட்டோம்னா, அதாவது தூங்கி எழும்பினாலே ஒரு புது மனுஷன் தான். அதனால ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாழ பழகிக்கணும். அந்த நாளை, அதாவது இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், என்னென்ன பண்ணணுமோ இந்த நாளைக்குள்ள நாளை பார்த்துக்கலாம், அந்த நாளையே பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்னைக்கு என்ன, நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, நமக்கு என்ன பண்ணலாம், அந்த வேலைகளை கரெக்டா பண்ணிட்டோம்னா ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம். இது ஆக்சுவலா நம்ம கவலைகளை விட்டொழிந்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, பை டேல் கார்னெகி அவரோட புக்ல உள்ள வார்த்தைகள் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு புக்கு படிக்கிறதுக்கு. டைம் இருந்தா வாங்கி படிச்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு லெசனுமே ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரோட லைஃபே எழுதியிருக்காரு. அவரோட லைஃப்ல நிறைய அந்த காசு விஷயம், ஏன்னா பணம் தானே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும். அது மாதிரி அவருக்கு கார் இஎம்ஐ கட்ட முடியாம, வீட்டு வாடகை கட்ட முடியாம, அந்த மாதிரி சூழல்கள் அவருக்கு வந்திருக்கு. பட் அதுல எப்படி கடந்து வந்தாரு, அதுலதான் படிக்கும் போதுதான் இந்த ஒரு நாள், இன்னைக்குள்ள நாளை நம்ம சரியா வாழ்ந்தா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.